சாம் பல வருஷமா ஒரு சோலோ ஹிட் படத்துக்காக போராடிட்டு வராரு. அப்படி ஒரு ஹிட் படமா அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் இன்னைக்கு வெளிவந்த அஸ்திரம் படம் அமைஞ்சதான்னு பார்ப்போம். பெஸ்ட் மூவிஸ் தயாரிப்பில் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் நடிகர்கள் சாம், நிரா, நிழல்கள் ரவி, அருள், சங்கர், ஜீவா ரவி, கேஆர் மார்ட்டின் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் அஸ்திரம். கதைக்களம் என்னன்னா, ஊட்டி பூங்கால வினோதமான முறையில் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுப்பார். அதை விசாரிக்கிற வர போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஷாம். அது பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த விசாரிக்கிறதுக்காக தீவிரம் காட்டுவார். அப்போது அதே மாதிரி சென்னை மற்றும் இன்னும் 2 இடங்களில் அதே பட்டனில் தற்கொலை நடந்திருக்கும். அதை தெரிஞ்சு கொண்ட ஷாம் அதை பற்றி மேலும் விசாரிக்கிறதுக்காக உயர் அதிகாரிகிட்ட அனுமதி கேட்பார். உயர் அதிகாரி அவருக்கு அனுமதி வழங்கினது மட்டும் இல்லாமல் காவலராக ஒருத்தரை உதவிக்கும் கொடுப்பாரு. தொடர்ந்து தற்கொலைகள் நடக்கிறத விசாரிக்க தொடங்கும் ஷாமுக்கு எந்தவித தூப்புமே கிடைக்காத நிலையில் கல்லூரி நண்பர் ஒருவரை சந்திக்கிறாரு. ஷாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தற்கொலை சம்பவங்கள் பற்றியும் இதுவரை தெரியாத தகவல்களை சொல்லிட்டு இருக்கிற அந்த நபர் திடீர்னு அவர் தேடி வந்த மற்றொருவரும் அதே முறையில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதனால் காவல்துறையில் பெரும் பரபரப்பு ஏற்படுது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குலேருந்து ஷாமை ரிலீவ் பண்ணுறாங்க. உயரதிகாரிகள் அவரை கட்டாய விடுப்புலேயே அனுப்பி வச்சுருவாங்க. ஷாமை பணியில் இல்லைனாலும் தன்னை சுற்றி நடக்கிற தொடர் தற்கொலைகள் சம்பவங்களையும் சில தடயங்கள் தகவல்கள் தன்னை தேடி வரதையும் வச்சுக்கிட்டு நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்வார் ஷாமு. அதோட முழுமையான பின்னணியை தெரிஞ்சு கொள்ள முயலும்போது பல அதிர்ச்சிகரமான உண்மைகளும் அவருக்கு தெரிய வரும். தற்கொலை எதனால் நடக்குது, இந்த வழக்கில் ஷாம் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை.